ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஜூன் மந்த் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் பிஸியில் ஆண்டரை மறந்துடாதீங்க, வார்த்தையை மறந்துடாதீங்க. சுத்த இருதயம் நமக்கு ரொம்ப தேவை. ஞானியாகிய சாலமோன் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக எழுதுகிறார் பாருங்களேன். நீதிமொழிகள் 22:11 வாசிக்கிறேன். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். இந்த சுத்த இருதயன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது என்னங்க சுத்த இருதயம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நாள் இயேசுவோட சீஷர்கள் எல்லாரும் கை கழுவாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த பரிசேயர்கள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்ன இது உங்கள் சீஷர்களுக்கு இந்த காமன் சென்ஸ் கூட இல்லை, கை கழுவாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, இது ரொம்ப அசுத்தம் தானே, அசுத்தம் உள்ளே போதேன்னும் போது ஆண்டவர் சொன்ன பதில் அவங்களுக்கு டக்குன்னு புரியல. ஏன்னா நம்ம ஆண்டவர் என்றைக்குமே ரேடிக்கலாக பதில் சொல்கிறார். கொஞ்சம் வித்தியாசம் பதில் யோசிக்கிற ஆள் நம்ம ஆண்டவர். அப்போ ஆண்டவர் அந்த ஸ்பிரிச்சுவல், இவங்க கேட்டது வேறு மாதிரி ஃபிசிக்கலாக கேட்டாங்க, ஆண்டவர் அது வேறு மாதிரி கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக சொல்கிறார். வெளியேந்து உள்ளே போகிறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாதுப்பா, உள்ளேருந்து வெளியே வர்றதா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் அதை விளக்குறார். உள்ளேருந்து அசுத்தம் வெளியே வருது. காம விகாரம், விக்கிரக ஆராதனை, விபச்சார எண்ணங்கள், லஸ்ட்டு, இச்சை, கொலை செய்யணும், வெறி, பொறாமை, இதெல்லாம் அசுத்தம் அதான் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த இருதயம் இருக்கே மகா கேடு நிறைந்தது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த இருதயம் சுத்தமாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் என்றார் ஆண்டவர். அப்போ இந்த சுத்த இருதயன்றது ஒரு நாள் டமால்னால் வந்துடாது. அப்போ ஆண்டவரோடு நம்ம நடக்கும்போது இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளை சுத்தம் பண்ணுவார். நம்ம இந்த வசனம் உள்ளே போக போக நம்மளை சுத்தம் பண்ணுவார். இந்த வசனம் உள்ளே போக போக விபச்சார எண்ணங்கள் வெளியே போகும். இந்த வசனம் உள்ளே போக போக தேவையில்லாத ஆசைகள் வெளியே போகும். இந்த வசனம் உள்ளே போக போக லஸ்டெல்லாம் வெளியே போகும். வசனமே உள்ளே போகாமல் எனக்கு சுத்த இருதயம் வேணும்னா அது பிரயோஜனம் கிடையாது. அப்போ வசனத்தை அதிகமாக நேசிக்கணும். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாக இருப்பாராம். அப்போ இந்த காலவெளியில் ஆண்டவர் எனக்கு சுத்த இருதயம் வேணும்பா. தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசியால் உணர்த்தப்பட்ட போது அதை கேட்குறார் 51 சங்கீதத்தில். சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். இந்த சுத்த இருதயம் உங்களுக்குள் இருக்குமானால் உங்களால் தேவனை பார்க்க முடியும். வசனம் தான் சொல்லுது, those who are pure in heart they will see God. இருதயத்தில் சுத்தம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்க, உங்களுக்கு அது கொடுக்கப்படும். உடனே கர்த்தர் தருவார். எல்லா அசுத்தங்களும் கர்த்தர் விளக்குவார். தேவையில்லாத அசுத்தங்கள்லாம் விலகும். சுத்த இருதயத்தை தந்து, சுத்த இருதயம் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். அவர் உங்களுக்கு சிநேகிதனாக மாறுவார். அப்போது உட்காந்து தேவ சமூகத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து உட்காந்து அப்படியே பிஸியாகவே ஓடிட்டுருக்கிறது. அப்புறம் எங்கே ஜெபம் பண்ண டைம் இருக்கும்? சும்மா அவசரத்துக்கு கேலண்டரில் வசனத்தை, ஃபோனில் வசனத்தை பார்த்துட்டு ஓடுறது. டைம் எடுத்து உட்காந்து இந்த வசனத்தை தியானித்து அதை கொஞ்சம் உட்கொண்டு ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க, பயங்கர ஸ்மெல்லாக நல்லா ஒரு அரோமாவாக ஒரு பிரியாணி இருக்குது, போய் கடை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி ருசியாக இருக்காது, ஒன்றும் தெரியாது. பிரியாணியை சாப்பிட்றதுக்கும் ஒரு விதம் இருக்குல்ல. முதல்ல அதை எடுத்துணும், அது ஸ்மெல்லு, அதை சாப்பிடணும், மெதுவாக அதை சீவ் பண்ணி அதை உள்ளே அந்த இறங்கினா தான் அந்த எசன்ஸ் தெரியும், அந்த டேஸ்ட் தெரியும். அதே போல் தான் வசனமும். வசனத்தை அப்படியே எடுத்தோம் கவுத்தமாக வாசிக்கிறதில்ல, அதை ருசித்து வாசித்து அதை உட்கொண்டு, அப்போது தேவன் உங்களோட கிரியை செய்வார். வசனத்தை வாசிக்கிறது வேறு, தியானிக்கிறது வேறு. தியானிக்கணும்னு சொல்கிறார். மெச்சூர்டாக இருங்கப்பான்றார். குழந்தையாகவே இருக்காதீங்க, மெச்சூர்ட் லெவலுக்கு போங்கன்றார். அப்போது ஆண்டவர் எனக்கு சுத்த இருதயம் தாங்கப்பா நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு தருவார். வசனத்தின் ஆழங்களை உங்களுக்கு காட்டுவார். இந்த கால வேளையில் நீதியின் மேல் பசுதாக முடியவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். they shall be filled இருக்கு. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு நிரப்பி சுத்த இருதயத்தை உங்களுக்கு தருவார். கர்த்தர் தாமே உங்களை எவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.